செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டா நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? நேற்று நான் போட்ட வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா? அவங்க மனசில் எந்த அளவுக்கு ஒரு கவலை இருந்துச்சுன்னா இவ்வளோ டீப்பாக அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய முடிஞ்சிச்சு. எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், நான் இருக்கேன். எப்போ வேணாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பசங்களை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க சொன்ன வீடியோ அவங்களுக்கான வீடியோ இது. ஸோ நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானே இருக்கிறேன், அதனால் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தானே எல்லாமே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ யாருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. திடீர்னு நம்மளை அவாய்ட் பண்ணுற அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, உறவுகள், நம்ம ஏன் உயிராக நினைக்கிறவங்க யாராச்சும் கூட நம்மளை வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ அங்கே வர்ற கஷ்டத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லிட்டுருக்கேன். சில நேரம் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்லாமல் சில பேர் தூரமாக போயிடுவாங்க. நேற்று வரைக்கும் நம்மளோட சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் பண்ணால் கூட அட்டனே பண்ண மாட்டாங்க. என்னடா இது, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்? திடீர்னு நேற்று வரைக்கும் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை நம்ம எது தப்பு பண்ணிட்டோமோ, இல்லை நம்ம எது தப்பாக பேசிட்டோமோ, இல்லை ஏதாவது அவங்களுக்கு மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துட்டோமோன்னு சொல்லிட்டு நம்ம தான் குறைய தேடுவோமே தவிர அவங்க சைடு என்ன குறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ நல்லவங்க. இந்த அவ்வளோ நல்லவங்களாக இருக்க போய் தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா ரொம்பவே வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா சண்டை போட்டு போனவங்களோட காரணமே சொல்லாமல் போயிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்ம மனசையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அதை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். இதில் தான் நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. நம்ம என்னெல்லாம் யோசிப்போம் தெரியுமா? நான் ஒருவேளை என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என்னையை மட்டும் அவங்க வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க? ஏன் என்னை மட்டும் விட்டு விலகி போயிட்டுருக்காங்க? நம்ம என்ன தப்பு பண்ணணும்? இதை வந்து அவங்களே சொல்லவும் மாட்டாங்க, நம்மளா போய் கேட்போம்னு சொல்லிட்டு வழியே போய் நின்று கேட்டுக்கிட்டப்போ கேவலமே இல்லாமல். பட் நம்ம தான் கேவலப்படுறோங்கிறதே ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து தெரியும். இந்த கேள்விகள் எல்லாமே தினமும் நமக்குள்ளே வந்து நம்மளை வந்து சாகடிக்கும். வெளியில் நார்மலாக சிரித்தா கூட நைட்டு தலகாணிக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எவ்வளோ அழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலும் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கிற பார்த்தீங்களா, இதுங்க கொடுக்குற வலி இருக்கே, ஐயோயோ சொல்லவே முடியாது. இதெல்லாம் நான் நிறையவே அனுபவிச்சிருக்கிறேன். அதாவது நம்ம வேணும்ட்டு நம்ம போக போக நம்மளை வேண்டாம்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சிப்போ உங்களுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி நின்று பாருங்களேன், அவங்களே வருவாங்க. இதெல்லாம் என்னுடைய பெர்சனல் அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் நானே இப்படி இருந்திருக்கேன். எல்லோரும் வரணும், எல்லோரும் கூட பேசணும், ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் கெஞ்சி கூத்தாடி நம்ம வீட்டுக்கு வர வைப்பேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நான் இவ்வளோ கெஞ்சுறேன், அவங்க இதுக்கு இஷ்டமே இல்லாமல் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே தப்பு நம்ம மேலே தான் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவங்க வந்துட்டு போனாங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே நான் சொல்கிறேன், செலவுலேருந்து எல்லாமே நமக்கு தான். ஆனால் அந்த செலவை கூட நம்ம பொருட்படுத்தாமல் நமக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா? சொந்த பந்தங்கள்லாம் வரணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அவங்களுக்கு இது ஒரு கடமை, அவ்வளோதான். அந்த கடமைக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடமை என்னன்ட்டு இந்த மரமண்டைக்கு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னும் புரியலை, அதனால தான் சிஸ்டர் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா வெளியில் இருக்கவங்க ஹர்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ இல்லை ரத்த உறவுகளோ தள்ளி நிற்கும்போது வரும் பாருங்கள் ஒரு வலி. அது வந்து நம்ம உடம்புல வந்து வலிக்குதோ இல்லையோ, நம்ம மனசில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் குத்த ஆரம்பிச்சிரும். நம்ம கால் பண்ணி பார்ப்போம், ஆனால் அவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பிளாக்லேயே போட்டுருவாங்க. ஃபெஸ்டிவல்லாம் வரும், ஒரு ஃபங்க்ஷன் வரும், எல்லாமே வரும்போது எல்லோரும் அவங்களாம் சேர்ந்து நின்று, இன்னும் சொல்லப்போனால் எப்படின்னா ஒரே ட்ரெஸ் கோடிங்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளை மட்டும் ஏதோ தனியாக அனாதைக்கு பெற்று போட்ட மாதிரி நம்மளை வந்து பெற்று போட்ட மாதிரி அவங்க நினச்சிட்டு தூர போவாங்க. இதெல்லாம் மற்றவங்க செஞ்சால் ஓகே. இதுவே கூட பிறந்தவங்க செய்யும்போது என்ன நம்ம அப்போ இவ கூட வளர்ந்தோம், இவங்க நம்ம எப்படி பாசமாக வச்சுருந்தோம், ஆனால் இவங்களே இப்படி இருக்காங்களே அப்படி நமக்கு அந்த எண்ணம் வரும். அதே பெற்றவங்க அப்போ பண்ணும்போது இவங்க உண்மையிலே நம்மளை தான் பெற்றாங்களா இல்லை தவிட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அது இப்போ சொல்லும்போது கூட அந்தளவுக்கு தோணாது. அந்த இடத்த நிற்போம் தெரியுமா? அந்த இடத்துல ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். யாருமே இல்லாமல் ஒரு அனாதை மாதிரி நிற்கும்போது அந்த இடத்துல இருந்து வர்ற வலி வந்து எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த வலி, கோபம், கஷ்டம் எல்லாத்தையும் எங்கே தெரியுமா காட்டுவோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் நம்ம பசங்க மேலேயும் தான் காட்டுவோம். பட் அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நான் அதுக்கப்புறம் வந்து புரிய ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு நம்ம பசங்க, அவங்களுக்கு நம்ம, அப்படித்தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் எல்லா கோவத்தையும் நம்ம பசங்கிட்ட காட்டிட்டோம். அந்த பிள்ளைங்க அவங்க வந்து திருப்பி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, அம்மா எல்லாருமே ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, மே மாதம் இப்போ லீவ் விட்ருக்காங்கன்னு வைங்களேன்.
மே மாதம் லீவ் விட்டுட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறாங்கம்மா, நம்ம மட்டும் ஏம்மா யார் வீட்டுக்கும் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நான்லாம் அந்த நேரத்தில் உடஞ்சி போய் அழுதுருக்கேன். ச்சே, என்னடா இது, எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, இத்தனை பேர் இருந்தும் கூட நம்ம அனாதையாக அந்த இடத்துல நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் அழுதுருக்கேன். அந்த அழுகையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சு பூட்டுவோம் தெரியுமா. எப்படி சொல்கிறது, மனசு வந்து ஒரு ரெங்குப்பட்டி மாதிரி, அதுக்குள்ளே ஏகப்பட்ட பழைய நினைவுகள்லாம் கிடக்கு. அந்த பழைய நினைவுகள்லாம் நம்ம தூசு தட்டி எடுத்தோம்னா இப்போ சிரிக்கிற சிரிப்பு கூட வரவே செய்யாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்போம். அதுவும் நம்ம பசங்க வந்து கேட்டு நிற்கும்போது தான் மனசு சங்கடமாக இருக்குமா, நமக்கு எந்த சொந்தமே இல்லையா, நம்ம தனியாக தான் இருக்கோமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ணுவோம், இல்லைடா தம்பி இருக்கிறாங்க, பட் இப்போ நம்ம போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம அழுகிறது வெளியில் சத்தமாக யாருக்குமே கேட்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே சுக்கு நூறாக உடஞ்சி போயிருப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க, யாராச்சும் உங்களை வந்து விட்டு போனதுனால உங்களோட மதிப்பு குறைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. குறையவே செய்யாது. நான் இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ மாதிரி தான், உங்களை ஒரு அடி தள்ளி வச்சாங்களா, நீங்கள் அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு 10 அடி தள்ளி வைங்க. அவங்க யார் நம்மளை வெறுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைங்க. இதுவே உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் இந்த விஷயம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்கள் தப்பை திருத்திக்கங்கன்னு தான் சொல்லுவேன். பட் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இறங்கி போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவளாக இருந்ததில் தான்ப்பா இவ்வளோ ஃபீல் வருது. இதுவே கெட்டவங்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன், இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நிறைய தப்பு பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமே வராது. இதுவே நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வடிவேல் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி, இந்த நல்லவனுக்கு தான் அடி மேலே அடி விழுது. ஆனால் கெட்டவங்களாக இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கடவுள் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்க மாட்டார். கெட்டவங்களையும் ஒரு நாள் வந்து சோதிப்பார். ஆனால் நல்லவங்களை வந்து அசால்ட்டாக கை விட்டுருவார். அதாவது விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நேரத்தில் வந்து நம்மளை வந்து கை தூக்கி விட்டுருவார். பட் அவங்க வந்து அப்படி கிடையாது. சோதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா. நீங்கள் வந்து அந்த சோதனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான நாள் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைங்க. ஆனால் இப்போ ஒரு நேரம் வந்துருச்சு, சரியா. உங்களை தினமும் அளவைக்கிற நினைவுகளை விட உங்களை இன்னும் நேசிக்கிறவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாழணும். உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் சிஸ்டர், உங்கள் பசங்களாக இருக்கட்டும், உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போது அவங்களுக்காக நீங்கள் வாழணும், நல்லபடியாக வாழணும். உங்கள் குழந்தைங்க, உங்கள் வாழ்க்கை, உங்களோட ஹெல்த்து, இவங்க தான் முக்கியம். நீங்கள் தினமும் அழுது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தே எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் உடம்பு அதை வந்து பாதிக்கும். நீங்கள் ஐயோ நம்மளை நினச்சி கஷ்டப்படுறால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வரமாட்டாங்க. 2 வருஷமாக வராதவங்களாம் இனி வரப்போகிறாங்க, யோசிச்சு பாருங்கள். இதுவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க, சரியா. வெளியில் வந்து ஒரு நாள் உங்களை இக்னோர் பண்ணவங்களே என்ன இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து வெளியில் வரணும். புரியுதா உங்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்ட்டு? ஆமாங்க, ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி காட்டணும். அவங்க நினச்சி அழுதோன்னு வைங்களேன், அவங்க வந்து ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். இங்கே பாரு நம்ம எல்லாமே எப்படி அழுதுகிட்டு இருக்கா, இன்னும் அழுகட்டும்னு விடுவாங்க. அதே நேரம் நீங்கள் அந்த அழுகிற நேரத்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து உங்கள் பசங்களுக்காகவும் உங்கள் ஹஸ்பண்டுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் வந்து அந்த டைமை ஒதுக்கி பாருங்கள். இப்போ இக்னோர் பண்ணவங்க அத்தனை பேரும் உங்களை தேடி ஓடி வருவாங்க, அவள் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம சரத்குமார் தேவயானி மாதிரி தான். ஒரே பாட்டில் ஓகோன்லாம் வர முடியாது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து வர முடியும். ஏன்னா நம்ம வந்து சினிமா இல்லை, ரியல் லைஃப். ஸோ அதனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னேறுங்க. முட்டி மோதுனா மட்டும்தான் எதுவுமே நல்லது நடக்கும். முட்டி மோதி கஷ்டப்பட்டு ஆனால் முன்னேறிடுங்க. நீங்கள் முன்னேறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கூப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்களே உங்களை தேடி ஓடி வருவாங்க. அப்போ வச்சுக்கிற இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் சொல்லி காட்டாதீங்க. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்து சொல்லி காட்டிடாதீங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அப்படி தானே. எக்காரத்தை கூட நீங்கள் சொல்லி காட்டாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா உபசரித்து பாருங்கள். அவங்களுக்கே சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது நல்லா உபசரித்தோன்னா அவங்களுக்கே ஒரு தாழ்வு பணம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம இவனை போயா நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் கொடுங்க. அது வந்து அடிக்காமல அடித்த மாதிரி கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதே நடக்கும், சரிங்களா. யாருக்காகவும் உடஞ்சி போகாதீங்கம்மா. உங்களை புரிஞ்சிக்கலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் உங்களை மாதிரி சைலண்ட்டாக அழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தனியாளே கிடையாது. நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும். பிரச்சனைன்ட்டு வந்தாலே அதுக்கு தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இப்படி ஃபேமிலி பெயினில் இருக்கீங்களா, ஒரு விஷயம் மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, சரிங்களா. எனக்காக இல்லை, இந்த சிஸ்டருக்காக. ஏன்னா அந்த சிஸ்டர் சொன்னது ரொம்பவே பாதிச்சிருச்சு, அதுக்காக சொல்கிறேன். நானும் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இல்லையா பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன்னா ஏன்ட்ட அவங்க மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் கேட்டாங்க, அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு போனவங்க நினச்சி அழாத, உன்னை நம்பி இருப்பவங்களுக்காக வாழு. உன் மனசு கொஞ்சம் லேசாகட்டும், சரியா.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு ஆறுதலாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம். ஓகேவா? டாட்டா, பைமா.